சௌந்தர்யா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய நடிகை. அந்த காலகட்டத்தில் ஒரு பயங்கர பேரு புகழை சம்பாதிச்ச நடிகை. தமிழில் வந்து படையப்பா, அருணாச்சலம் அப்படின்னு பல படங்கள் நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ வெற்றி படங்கள்னு யோசிச்சு பாருங்களேன். அதை தாண்டி கன்னடம், தெலுங்கு, அப்புறம் மலையாளம், ஹிந்தி அப்படின்னு பல மொழிகளில் வந்து நடிச்சிருக்காங்க. பயங்கரமான பேரு புகழை வந்து சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமான கெரியரோட உச்சியில் வந்து இவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் இவங்க பிரச்சாரத்துக்கு கிளம்புறாங்க. ஒரு சின்ன ரக விமானத்தில் தான் கிளம்புறாங்க. அதில் கிளம்பி சில நிமிஷங்கள் தான் இருக்கும், ஆனால் இறந்து போகிறாங்க. இவங்க பயங்கரமான ஹெட்லைன்ஸ் இடம் பிடிக்கிறாங்க. அன்றைக்கி காலகட்டத்துக்கு சீஃப் மினிஸ்டரே அந்த இடத்த வந்து நேராக போய் பார்க்குறாங்க. அவ்வளோ பெரிய சம்பவங்கள்லாம் நடக்குது. இவங்க இறந்து இன்றைக்கி 21 வருஷம் ஆகுது. ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து போய் கேஸ் கொடுக்குறாரு. சௌந்தர்யா அவங்க இறந்தது ஒரு இயற்கையான ஆக்சிடென்டாலலாம் வந்து இறக்கலை, இது வந்து வேணும்னே பண்ண ஒரு விஷயம், ஒரு மிகப்பெரிய ஆக்டர் இந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஆள் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல. உண்மையிலே என்ன அங்கே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரம்பிப்போம். முதல்ல இந்த சௌந்தர்யா ஆக்ட்ரஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மிச்ச கதைகளை பார்ப்போம். இவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா கர்நாடகாவில் பிறந்து வளர்கிறாங்க. ரொம்ப நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கை வந்து போயிட்டுருக்கு. இவங்க வந்து டாக்டருக்கு படிக்கிறாங்க. ஆனால் அதை பாதியிலேயே விட்டுட்டு நடிக்கிறதுக்கு வராங்க. முதல்ல நடிக்கிறது என்னமோ கன்னட லாங்குவேஜில் தான் வந்து நடிக்கிறாங்க. நல்லபடியாக அவங்களோட வாழ்க்கை வந்து போகுது. ஆனால் முதல்ல கர்நாடகாவில் நடிக்க ஆரம்பித்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு பயங்கர பேரு புகழை சம்பாரித்து கொடுத்தது வந்து தெலுங்கு தான். அங்கே போகிறாங்க, அங்கே பயங்கரமான படங்கள் ஹிட் ஆகுது, ஒரு பயங்கரமான பேரு புகழ் கிடைக்க ஆரம்பிக்குது. இப்படி நாட்கள்லாம் போகுது. அதுக்கப்புறம் அடுத்தடுத்த லாங்குவேஜ் வந்து மாறுறாங்க. நம்ம தமிழ்லேயும் நடிக்கிறாங்க, அதுலேயும் பயங்கரமான பேரு புகழுங்க. ஒரு சூப்பர் ஸ்டார், நம்ம சூப்பர் ஸ்டாரும் நடிக்கணும் அப்படின்னா அது அன்றைக்கி காலகட்டத்துக்கு அவங்களுக்கு ஒரு எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அது அவங்களுக்கு கிடைச்சது மட்டும் இல்லாமல் ரஜினி அவங்களோட நடிச்சிருந்தாலும் ஒரு பயங்கரமான ஒரு இடம், ஸ்க்ரீன் இடம் கிடச்சி அவங்களுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்துச்சுன்னு சொன்னாலும் அது மிகையாகிடாது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஆக்ட்ரஸாக அந்த ஆக்ட்ரஸ் வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கு. அடுத்து வந்து மலையாளம் நடிக்கிறாங்க, ஹிந்தியில் வந்து அமிதாப் பச்சன் அவங்களோட நடிக்கிறாங்க. யோசிச்சு பாருங்களேன், எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஆக்ட்ரஸாக அன்றைக்கி காலகட்டத்துக்கு இருந்திருக்காங்க அப்படின்னு. இப்படி அவங்களோட வாழ்க்கை போய்கிட்டுருக்கு. இப்படி போகும்போது தான் 2003 கல்யாணம் பண்ணுறாங்க. ஒரு 30 வயசு இருக்கும். அப்போ வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வாழ்க்கை ரொம்ப சுமூகமாக போய்கிட்டுருக்கு. அடுத்த இவங்க வந்து அரசியலில் வராங்க. பிஜேபியில் போய் வந்து சேர்றாங்க. பிஜேபியில் சேர்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து பிஜேபி சொல்கிறாங்க, இது மாதிரி நீங்கள் வந்து எங்களுக்கு பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நடிகை ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. 2004 இருக்குங்க, ஏப்ரல் மாதம். அப்போ பிரச்சாரத்துக்காக இந்த லேடி வந்து கிளம்புறாங்க. காலையில் ஒரு 11 மணி இருக்கும். இவங்களோட தம்பி ஒருத்தங்க அமர்நாத் அப்படின்னு சொல்கிறவங்க, அப்புறம் பிஜேபிக்காக தானே வந்து இது சொல்ல போகிறாங்க, அதில் ஒரு நிர்வாகி வந்து இருக்கிறாப்புல, அப்புறம் பைலட்டு, 4 பேர் பெங்களூரில் இருக்கிற ஒரு ஓடுதளத்தில் வந்து இருக்கிறாங்க. அங்கே செஸ்னா 180 ரகம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விமானம், அந்த விமானம் அங்கே வந்து ரெடியாக நிற்கிது. அதில் ஏறுறாங்க. 11:05 போல் இருக்கும். அந்த சின்ன ரக விமானம் டேக் ஆஃப் ஆகுது. டேக் ஆஃப் ஆகி ரொம்ப நேரம்லாம் அது வானத்தில் இல்லை. டேக் ஆஃப் ஆகி கிட்டத்தட்ட 150 அடி உயரம் தாங்க போயிருக்கும். அப்படி போனவுடனே வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த விமானம் ஆட ஆரம்பிக்குது. இப்படி போனதுக்கப்புறம் ஒரு சில நிமிஷங்கள் இருக்கும். அங்கே வந்து ஒரு வேளாண் பல்கலைக்கழகம் இருக்குது. அங்கே உள்ள ஒரு 2 பேர் பார்க்குறாங்க, என்னடா அது விமானம் ஆடுது அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த விமானம் ஆடி கீழே வந்து உளுந்து அப்படியே தீப்பட்டு அப்படியே வந்து எரிஞ்சிருது. அப்படி எரிஞ்சதில் உள்ளே இருக்கிறவங்க உடலே வந்து கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமாக எரியுது. அந்த 4 பேர் ஏறினாங்கல்ல, அந்த 4 பேருமே வந்து இறந்து போகிறாங்க. பைலட்டு, சௌந்தர்யா அவங்களோட தம்பி, அப்புறம் பிஜேபி பார்ட்டியில் உள்ளவங்க, அவங்க எல்லாருமே வந்து எரிஞ்சு போகிறாங்க. இந்த சம்பவம் உடனே காட்டுத்தீயாக வந்து பரவுது. இது மாதிரி எல்லோரும் இறந்துட்டாங்க அப்படின்னு. அப்போ கர்நாடகாவோட சிஎம்மாக இருக்கிறவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்த பார்க்குறாங்க, எப்படி இந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் சில பேர் வந்து பார்க்குறாங்க. இது எல்லாமே நடந்துக்கிட்டே இருக்குங்க. அன்றைக்கி காலகட்டத்துக்கு பிரைம் மினிஸ்டராக இருந்தவங்க அடல் பிகாரி வாஜ்பாய், அவங்களும் வந்து இது மாதிரி என்னப்பா அப்படி நடந்துட்டு அப்படின்னு கண்ட்ரோல்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து நடந்துக்கிட்டே இருக்குதுங்க. இவங்க இறந்து போனதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் அந்தளவுக்கு வருத்தத்தில் இருக்காங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நேற்றைக்கு வரைக்கும் இருந்த ஒரு ஆக்ட்ரஸ்ஸு தனக்கு பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் இல்லை அப்படின்னா அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாம் எந்தளவுக்கு வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு. அதுவும் வந்து பீக்கில் இருக்கிற ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க இறந்து போகும்போது யோசிச்சு பாருங்களேன் எந்தளவுக்கு மன வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு. இதை தாண்டி இந்த சம்பவம் ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக வந்து ஹெட்லைன்ஸாக வந்து இடம் பிடிக்குது. இது எல்லாம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. அவங்க இறந்துடுறாங்க. இப்படியே காலங்களும் உருண்டு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த சம்பவம் அப்படியே மறைஞ்சு போகுதா. ஆனால் 21 வருஷம் கழித்து சிட்டி மல்லு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஆள், இவர் வந்து ஆந்திராவை சேர்ந்தவர்.
இந்த சம்பவம் நடக்கிறது வந்து பெங்களூரு கிட்ட நடக்குது. ஆனால் இவர் ஆந்திராவை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்கிறாருன்னா, எப்பா நான் 400 நாளாக கிட்டத்தட்ட விரதம் இருக்கேன்ப்பா, இலைய தண்ணி இது மாதிரி சாப்பிட்டுட்டு நான் வந்து உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல. இவர் வந்து இவரெல்லாம் 400 நாள் இருந்தது மட்டும் இல்லாமல் இப்போ போய் போலீஸில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இது மாதிரி சௌந்தர்யா அவங்க இறந்தாங்கல்ல, அவங்க இறந்தது வந்து ஒரு நார்மலான விபத்தெல்லாம் கிடையாது, அவங்கள வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அந்த கொலையை பண்ணது மோகன் பாபு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு மிகப்பெரிய ஆக்டர் அப்படின்னு அவர் வந்து போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. எஃப்ஐஆர் வந்து ரெஜிஸ்டர் ஆகலை, பட் இருந்தாலும் போய் வந்து இது மாதிரி சொல்கிறாரு. இது வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. யோசிச்சு பாருங்கள், இப்படி சொன்னால் அது வந்து எப்படி நியூஸில் வந்து ஹெட்லைன்ஸ் ஆடம் பிடிக்கணும். மார்ச் 10 வந்து இந்த வருஷங்க மார்ச் 10 போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. பயங்கரமாக காட்டத்திய இந்தியா ஃபுல்லாக மறுபடியும் வந்து இந்த சௌந்தர்யா அவங்க வந்து ஹெட்லைன்ஸில் இடம் பிடிக்கிறாங்க. இந்த சிட்டிமல்ல என்ன சொல்கிறாப்புலன்னா, இந்த சௌந்தர்யா இருக்காங்கல்ல, இந்த சௌந்தர்யா அப்புறம் இவங்களோட தம்பி அமர்நாத் இவங்க வந்து இருந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு வந்து 6 ஏக்கரில் ஒரு நிலம் இருந்துருக்கு. இந்த 6 ஏக்கரும் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்குது, ஒரு நல்ல ஒரு பயங்கரமான ஒரு இடம் அப்படின்னு வைங்களேன். இந்த இடத்த வந்து மோகன் பாபு அப்படின்னு சொல்லப்படுற ஆக்டர் வந்து கேட்குறாராம், நல்ல இடமா இருக்குது எங்கள்கிட்ட கொடுங்க அப்படின்னு. ஆனால் அமர்நாத், அதாவது சௌந்தர்யாவோட தம்பி வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதனால சௌந்தர்யா அவங்கள வேணான்னுறாங்க. இப்படி சொன்ன உடனே மோகன் பாபு அவங்களுக்கு வந்து கோவம் வருதான், நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களாம். அதுக்கப்புறம் வந்து இவங்க தான் வந்து கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த சிட்டிமல்ல சொல்கிறாரு. இவர் வந்து இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறாரு, ஆனால் இதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. 21 வருஷம் ஆயிட்டு இப்போ எப்படி ஆதாரங்கள் வந்து கிடைக்கும்? இந்த சிட்டிமல்லு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை மோகன் பாபு மேலே வைக்கிறாங்க. இந்த மோகன் பாபு வந்து ஒரு நார்மலான ஆக்டர் கிடையாதுங்க, தெலுங்கில் ஒரு மிகப்பெரிய ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கும் இவங்களோட சின்ன பையனுக்கும் இடையில ஒரு சொத்து பிரச்சனை வருது. அதனால இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஹெட்லைன்ஸில் வந்து இடம் பிடிச்சாங்க. இது மாதிரி வந்து உங்களுக்கு சொத்து பிரச்சனை இருக்குல்ல, அதை பற்றி என்ன சொல்லுங்கன்னு மீடியா கேட்டிருப்பாங்க போல். அதுக்கு மீடியாவோட மைக்கை வாங்கி இவர் மீடியாவை அடிச்சிருந்துருக்காரு. அதை வந்து வீடியோ எடுத்து நியூஸில் இடம் பிடிச்சி அவர் வந்து பயங்கரமான ஹெட்லைன்ஸ் இடம் பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இப்போ இவர் சிட்டிமல்ல வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காரா, அதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை மோகன் பாபு மேலே வந்து வைக்கிறாரு. இதையும் தாண்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மோகன் பாபுக்கு வந்து இப்போ ஒரு படமும் ரிலீஸ் ஆக போகுது. இந்த நேரத்தில் வந்து இப்படிப்பட்ட விஷயத்த இந்த சிட்டிமல்ல சொல்கிறாரு. சிட்டிமல்ல இன்னொன்று சொல்லுவார், அந்த சௌந்தர்யா அவங்க இறந்து போனதுக்கப்புறம் அந்த 6 ஏக்கர் நிலத்தையும் மோகன் பாபு வந்து கையகப்படுத்தியிருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பார். ஆனால் இந்த சௌந்தர்யா இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி 1 வருஷம் வாழ்ந்தாங்க. அந்த ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைங்க எங்களோட எந்த சொத்தையும் மோகன் பாபு எடுத்துக்கவும் இல்லை, அவங்க சொத்து எந்த சொத்தையும் எங்கள்கிட்ட கேட்கவும் இல்லை அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். நாங்கள் 25 வருஷமாக நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து இருந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஆனால் சிட்டிமல்ல அவங்க வந்து இப்படி ஒரு குற்றச்சாட்டை வந்து வச்சுருக்காங்க. இப்படி இவங்களுக்கு வந்து ஒரு ஆதாரம் இருந்தது அப்படின்னா அது 21 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம். அதை ஏன் இப்போ வந்து சொல்கிறாங்க அப்படின்னு தெரில. அதையும் தாண்டி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, 400 நாளாக நான் வெறும் இலையை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு. அதையும் தாண்டி அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, அந்த 6 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினதை சீக்கிரம் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா மோகன் பாபுட்டேருந்து பிடுங்கி ஏதாவது ஒரு அநாத ஆசிரமத்துக்கோ இல்லாட்டி இராணுவத்துக்கோ யாருக்காவது வந்து கொடுங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சிட்டிமல்ல வந்து சொல்கிறாரு. சிட்டிமல்ல எதனால் இப்போ இதை வந்து சொல்கிறாரு அப்படிங்கிறது வந்து தெரியலைங்க. சௌந்தர்யா அவங்க 21 வருஷத்துக்கு முன்னாடி இறந்தது ஒரு ஆக்சிடெண்ட்டால் தான் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நம்பப்படுது. அதுதான் ஆதாரங்களும் இருக்குது. ஏதாவது ஆதாரம் இருந்தால் தானே எதுவும் கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா விமானம் கிளம்பி 150 அடி உயரத்தில் போனதுக்கப்புறம் கீழே விழுந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. இதுதானே நடந்த விஷயம். இதில் எப்படி கொலை வந்தது அப்படின்னு தெரில, பட் விசாரணையில் ஏதாவது வந்து தெரிய வரலாம். இதை தாண்டி சௌந்தர்யா அவங்க இறந்துட்டாங்கல்ல, ஆனால் இவங்க அந்த குறைச்ச வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு 31 வயசு வரைக்கும் தான் வாழ்ந்தாலும் அதுக்குள்ளே அவங்க ஒரு பயங்கரமான பேர் புகழை சம்பாதிச்சிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக பல லாங்குவேஜில் வந்து நடிச்சு இன்றைக்கி வரைக்கும் அவங்களோட படம் வந்து டிவியில் வந்து ஓடிக்கிட்டு இருக்குல்லங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் வந்து இருக்குல்ல, அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்த குறைச்ச வருஷத்துலேயே வந்து பிடிச்சிட்டாங்க. இதுவே வந்து இன்னும் வாழ்ந்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் நிறையா படங்கள் வந்து வந்திருக்கும். இன்னமும் வந்து அவங்க மக்கள் மனசில் வந்து இருந்திருப்பாங்க. இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த சிட்டிமல்ல சொல்கிற விஷயத்தை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? எல்லா விஷயத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.